Good morning. Praise Lord. Welcome to this video. கத்தரினை இந்த காலை வேளையிலே எழுப்பிவிட்டு உங்கள் முன்னாடி சாட்சி சொல்ல நினைத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னாக்கா எனக்கு நோய் வந்த நிலைமையா இருந்தது. பாவத்தின் நிமித்தம் வந்து நோய் வந்த நிலைமையா இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா அந்த தெரியுதானதுல புவர் மைண்ட் செட், ரிச் மைண்ட் செட் இருக்குது. புவர் மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னா நோய் வந்த மூளை வந்து நோய் வந்த நிலைமையா இருக்கு. ரிச் மைண்ட் செட்ல வந்து ஹீல்டு நிலைமையா இருக்கு. அதுல வந்து புவர் மைண்ட் செட் உள்ளவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்களாம். அவங்க வந்து நெவர் லைக்ஸ் டு லேர்ன், அஃப்ரைட் ஆஃப் இன்வெஸ்டிங், அந்த மாதிரி தான் புவர் மைண்ட் செட். நோய் வந்த ரிச் மைண்ட் செட்ல இருக்காங்க வந்து தே டோன்ட் கம்ப்ளைண்ட், தே கான்ஸ்டன்ட்லி லேர்ன், தே குவிட் பேட் ஹேபிட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இது பின்ட்ரெஸ்ட் அந்த ஆப்ல இருந்து நான் எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி நோய் வந்த அறியாமை உள்ள மன உளைச்சலான நிலைமையில தான் நான் ரொம்ப நாள் இருந்தேன். இவ்வளோ டைம்க்கெல்லாம் நான் எழுந்துக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்த ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்தது. ஆனா கர்த்தர் என்ன அதுல இருந்து குணமாக்கி இப்போ வந்து என்ன ரிச் மைண்ட் செட் குள்ள கொண்டு வந்திருக்காரு. நான் வந்து முறுமுறுக்காத என்னுடைய பணங்களை வந்து நியாயமான முறையில் இன்வெஸ்ட் பண்ணவும் எனக்கு ஞானங்களை கர்த்தர் தந்துக்க. முக்கியமா இது மாதிரி காலை வேலை இப்போ டைம் வந்து ஒரு 6 மணி இருக்குது. 6 மணிக்கெல்லாம் நான் ஏஞ்சிருக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய மன உளைச்சல்கள் நோய் வந்த நிலைமையா நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன். ஏன்னா நான் பாவத்துக்கு சாத்தானுக்கு என்ன உலகத்துக்கும் அவைகள் என்னை இழுத்துட்டு இருந்தது. ஆனா நான் விசுவாச வீட்டுல வளர்க்கப்பட்டதுனால எனக்கு தெரிஞ்சது நம்ம தப்பா போறோம் அப்படி சொல்லிட்டு திரும்ப கத்தெடுத்துல நான் ஒப்பு கொடுத்து ஸ்லோவா தான் ஆனா கத்தர் என்ன அந்த மாதிரியான நோய் வந்த நிலைமைகள்ல இருந்து என்ன விடுதலையாக்கி இருக்காரு. அதனாலதான் காலையிலேயே எழுந்து உங்க முன்னாடி நான் சாட்சியா நான் சொல்றேன். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி இருக்காங்க சபைகள்ல. என்னுடைய கசின் சிஸ்டர் ஒருத்திக்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவ சொன்னா, என்ன உங்க சர்ச்சில் நல்லாலாம் ட்ரெஸ் பண்ணிலாம் வர மாட்டேங்கிறாங்க, தூங்கி ஏஞ்சி அப்படியே சர்ச்சுக்கு வந்துடுற மாதிரி இருக்காங்களே, இப்படிலாம் அந்த அது வந்து இட் won't attract other people to come to your church என்ற மாதிரி அப்சர்வேஷன் சொன்னேன். அது உண்மைதான். நம்ம சோர்வுக்கும் அது மாதிரி நோய் வந்த நிலைமைகள் நம்ம கிட்ட இன்னும் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அப்படி இருந்தா நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நம்மள ஆராய்ச்சி பார்த்து கண்மலை வெடிப்பினில் தங்கும் புறாவாக அவர் மனவாட்டியா நேச விருந்துக்கு நம்மள அழைச்சிருக்காரு. அதை நோக்கி நம்ம செல்லணும். இந்த புவர் மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னா இந்த அவங்க பழசையே நினைச்சு அவங்க வருந்துட்டே இருக்காங்க அப்படின்ட்டு போட்டிருக்க. ஸோ ரிச் மைண்ட் செட் உள்ளவங்க வந்து தே லிவ் இன் த ப்ரெசன்ட். பழச நினைச்சு அவங்க வருத்தம் கொள்றது இல்லை. ஸோ கத்தர் அப்படிப்பட்ட ரிச் மைண்ட் செட்களை என்னை கொண்டு வந்து என்னை போதித்து குணமாக்கி வழிநடத்தி வரதுக்காக நான் அவருக்கு சாட்சியாக இதை சொல்ல விரும்புகிறேன்.